படம் திண்டுக்கல்ல எடுக்கிறீங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் அங்க இருக்க கேபிள் ஒயரெல்லாம் அழுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எவ்வளவு நாள் எடுத்தீங்க? ரொம்ப கஷ்டம். அப்பதான் கேபிள் டிவிலாம் வந்த ஒரு சமயம். அவங்ககிட்ட சொன்னோம் அந்த மாதிரி முதல் படம் நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. இப்போ கொடுக்குறது எனக்கு தெரியும். அது நம்ம மேலே ஒரு அனுபவம் வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைரக்டர் எனக்கு தெரியாது, இன்னும் படம் வரல அப்படின்னும் போதே அவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் கேட்டு இதெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டா கேபிள் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கேபிள்லாம் கட் பண்ணிட்டு நாங்கள் முடிச்சு போகும்போது தான் அந்த கேபிள் இதே எடுத்தாங்க. ஓகே. அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த பிளாஸ்டிக் இது ஒவ்வொரு கடையில் மாடர்னாக பண்ணினா எதிர்த்தாப்புல அந்த சித்தம் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு சலூன் ஷாப்லாம் இருக்கும். அவங்களாம் டோர் நல்ல டோர் போட்டுருந்தாங்க. நான் அப்போ அந்த டபுள் டோர் இது மாதிரி இருக்கும், அப்படி திறந்துட்டு போட அது வச்சு இது மருந்து கடை ஒன்று இருக்கும். அதெல்லாம் பழசாக அவங்களுக்கு பண்ணி அதெல்லாம் ரியல் மருந்து கடை. பழசா மாற்றினேன், மாற்றி பண்ணோம். அதெல்லாம் புதுசாக ரிமூவ் பண்ணிட்டு பழசை சேர்த்தேன், அவ்வளோதான். சரி சரி சரி. இப்போ நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல என்ன படம் வேணா ஓட விட்டுருக்கலாம், ஏன் முரட்டுக்காலை ஓட விட்டீங்க? என்ன படம் வேணும்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு ஒரு விஷயம். அப்போ என்ன படம் ரிலீஸ் அப்படின்றத பார்த்தா அந்த காலகட்டத்தில் முரட்டுக்காலை தேட்ரு தான் எனக்கு மாறிடுச்சு. அந்த தேட்ரு கிடைக்கல. அப்போ உள்ள தேட்ரு அங்கே எடுக்கணுன்னாலும் சென்ட்ரல் தேட்டரில் அதை நான் எடுத்தேன். மித்த தேட்ரு கிடைக்கல அப்படின்னும் சென்ட்ரல் தேட்டரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எடுத்தது. நான் தங்கம் தேட்டர் எடுக்கணும்னு யோசித்தேன். அப்புறம் சிவன் தேட்டரில் வந்துச்சு அந்த படம். ஸோ அங்கே எடுக்கலான்னு பார்த்தோம். அது அந்த தேட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த கொண்டாட்டம் காமிக்கிற ஸ்பேசிஸ் அப்படின்னால தங்கம் தேட்டர் அப்போ கேஸ் இருந்ததுனால அது கிடைக்கல. சரி சரி. ஏன்னா ஏஷியன் லெவலில் பெரிய தேட்டரு அப்படின்னு பெருமை வாய்ந்தது மதுரையில் உள்ள தங்கம் தேட்டர். பெரிய ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீன். அதை காமிச்சிடலாம், இடிக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம் அந்த இது அப்படின்னு வச்சேன். பட் சென்ட்ரல் கிடச்சது, அதுவும் பழமை வாய்ந்த தேட்டர்னால அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே. அமுத்திரக்கனே நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. சரி, முன்னாடி தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு ரூட் எடுத்து கொடுத்தது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு கேள்வி நான் விட்டுட்டேன். காதலுக்கு நம்மளும் பெண்களுக்கு மதிப்போம், காதல் மதிப்போம்ன்றனால அதை விட்டு அது ஆடியன்ஸ் சாய்ஸா. நான் அதை கொண்டுட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அவன் என்ன பண்ண, அவளையும் கொன்னேன்னு அந்த பக்கம் போயிடும். ஒரு பொண்ணை கொல்லும்போது என்ன ஆயிருன்னா, ஒரு பொண்ணு அவங்க கொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள எதுக்கு கொல்லாமல் விட்டது தான் எல்லாருக்கும் இதாக இருந்தது. கொண்டுதோன்னா அவன் என்ன பண்ணா, வேற வழி இல்லாமல் தானே செஞ்சா, அப்போ அவரை பழி வாங்கணுன்ற இது என்ன இருக்குது அப்படின்னு வந்துடும். சரி சரி சரி. அதனால கொல்லணும்னா நீங்கள் மனசில் கொண்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் ரைட்டராக தான் அந்த கேரக்டரை எனக்கு கொல்ல மாட்டேன், அதை விட்டுறேன் அப்படியே. அதோட தண்டனையே அந்த ரியலைசேஷனை நம்ம அப்படி பண்ணிட்டோமே, அவளுக்கு அது மேலே தண்டனை கொடுக்க முடியாது. அழுதுட்டு போகிறது என்னையும் இப்படி பண்ண வச்சுட்டேடா பாவின்னு சொல்லுவோம். அதுக்கான தான் அந்த டைலாக் இங்கே எழுதுனேன். என்னையும் இப்படி பண்ண வச்சுட்டேடா பாவி அப்படின்ட்டு போவோம். அதுவும் ஓகே, இங்கே தான் எழுத்துட்டு போவார். அதுதான் ஒன்று. சரி, இங்கே எடுத்தது எங்கே சார்? இங்கே தான் எடுத்தோம். சுவாத்தி அழுகிற இடம் உட்காந்து ஜெய் அங்கே நிற்பார். அந்த 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 இதுக்குள்ள இருந்து தானே வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பின்னாடி அந்த மரம் செடி அங்கே அழுகிற இடம், இங்கே தான் அழுகிற இடம் எடுத்தேன். அங்கே தான் நாங்கள் மானிட்டர் போட்டு உட்காந்துருப்போம். அந்த அழுகிறதும் அவனை வெட்டுறதையும் பார்த்துட்டு கனியன் என்னை திட்டிட்டு போயிட்டார். ஏன்னா மனுஷனே இல்லைடா சை அப்படின்ட்டு போயிட்டார், கோச்சிட்டு போனார். அவள் என்ன பண்ணுறது, நான் கதை எழுது என்னடா இப்படி குடும்பப்படுத்துறவங்கள. ஏன்னா அவர் ஏற்றுக்க முடியல, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி ரசிச்சாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன எடுத்தார். ஏன்னா மனுஷனே இல்லைடா, என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போனேன். அங்கே தான் மானிட்டர் வச்சுட்டு உட்காரோம். இங்கே அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கோம். நான் தலையை வெட்டிட்டு உட்காருறது அந்த இடம் ஞாபகம் இருக்கா? அவர் திரும்ப அந்த ரத்தத்தோட உட்காந்து அப்படி உட்காந்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த இடம். அது ஜெய் பேச அந்த பாறையில தான் விழுந்தான். எப்படி பார்க்கவே நடக்கும்போதே இவ்வளவு சூடா இருக்கு, எப்படி விழுந்தாரு? ஒரே ஷாட், அது ஃபர்ஸ்ட் ஷாட் இல்ல, நிறைய விழுந்தான், ஊண்டி விழுந்தான். அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது ஷாட் எடுத்துட்டேன். மறுநாள் அந்த பொண்ணு நான் சொன்னேன், அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு, பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எனக்கு திருப்தி ஒரு டேரக்டர். அப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். உனக்கு இந்த ஷாட் தான்டா இருக்கு, உன்னோட சீன், என்னோட சீன் கழுத்து இருக்கிற சீன், அது நான் பார்த்துக்கணும், நீ பண்ணிட்ட, அப்போ நீ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் விழுகவே இல்லை. அப்படி கை ஊண்டவே இல்லை, அப்படி விழுந்தான். அந்த பாறையில் அடித்து அவனுக்கு இங்கே இன்னும் ரொம்ப நாள் இருந்தது, அந்த தழும்பு இருந்தது. நல்லா பண்ணார். எனக்கு சூப்பர். இப்போ பார்க்கும்போது தெரியும் அந்த வருத்தம், இவ இப்படி பண்ணிட்டாலேன்ற அந்த ஒரு இதுதான் இருக்கும். சொல்லிட்டேன் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன்ல நான் விழுவேன், என்னை குத்தி அப்படி திரும்பி பார்த்து என்ன தள்ளி விடுவாங்க, விழுவேன்ல அதே மாதிரி நான் விழுந்தேன். விழுகும்போது அடிச்சவனே தான் மைண்ட் இதெல்லாம் பட்டன் இது ஸ்டார்ஸா தெரிஞ்சது. அப்பதான் ஜெய் ஒரு நிமிஷம் வந்துட்டு போனேன், இப்படிதானே ஜெய்யா பண்ணிருப்போம் நம்ம நடிக்கும் போது அப்படின்ற ஒரு விஷயம். அருமையான பிளேஸ். அந்த இடத்துல காமிங்க, இந்த இடத்துல நான் உட்கார்ந்த இடம்.